ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் நேஷ்னல் இன்கம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் இன்கம் வந்து ரொம்ப முக்கியமான லெசன், ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து கூற்றுக்கள் இருக்கும். அந்த கூற்றுக்களை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சாமுவல்சன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, the concept of national income is indispensable preparation for tackling the great issues of unemployment, inflation and growth அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ப்ரிப்ரேஷன் எதுனா ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு நேஷ்னல் இன்கம்ன்ற கான்செப்டை வந்து ரொம்ப தவிர்க்க முடியாதது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளை லேர்னிங் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, மீனிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம், அதோட பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கமையும், எதை யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் பற்றியும் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்ட்ரொடக்ஷனில் வந்து நேஷ்னல் இன்கம் ப்ரொவைட்ஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் மெஷர் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த நேஷனோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை வந்து முழுமையாக நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா நேஷ்னல் இன்கம் வச்சு தான் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டினோட் த கண்ட்ரிஸ் பர்ச்சேசிங் பவர். இது வந்து எதை வந்து காமிக்குதுன்னா, கண்ட்ரியோட பர்ச்சேசிங் பவரை வந்து காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. The growth of the economy is measured by the rate at which its real national income go over time. அதாவது வந்து ஒரு உண்மையாக ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து எப்படி மெஷர் பண்ண முடியும்னா, இது ரேட் அட் விச் நேஷ்னல் இன்கம் வந்து எவ்வளோ வளர்ந்துகிட்டே இருக்குது, எவ்வளோ விதத்தில் எவ்வளோ ரேட்டில் வந்து வளர்ந்துட்டுருக்குன்ற பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து ஒரு எக்கனாமியோட க்ரோத்தை வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி நேஷ்னல் இன்கம் வந்து சர்வ் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். இது வந்து சொல்லலாம், இதை வச்சு தான் வந்து நம்ம எக்கனாமியே வந்து பிளான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்தர் நேஷ்னலோட இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். நேஷ்னல் எக்கனாமியை வந்து தான் வந்து மேக்ரோ எக்கனாமியை முக்கியமாக அளவிடக்கூடிய ஒரு அழகில் அது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதே வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங் அண்ட் கான்செப்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த நேஷ்னல் இன்கம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோபல் அவார்டு வாங்கின சைமன் குஸ்னட் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அவர் தான் வந்து நேஷ்னல் இன்கம்ன்ற கான்செப்டை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா சைமன் குஸ்னட். ஓகே, இப்போ காமனாக வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, பேரலன்ஸ்னால் எப்படி கூற போனால்னு அர்த்தம். காமனாக எப்படி சொல்ல போனால் அப்படின்னா, நேஷ்னல் இன்கம்ன்றது என்னென்னா, மீன்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அது பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ன்றது 1 year. நேஷ்னல் இன்கம்ன்றது என்னென்னா, டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் த டைம் அப்படின்றது தான் வந்து நேஷ்னல் இன்கம் அர்த்தம். நேஷ்னல் இன்கம்னா என்னென்னா, டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் டைம் தான் வந்து நேஷ்னல் இன்கம் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன்ஸ் வந்து ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் எ கண்ட்ரி ஆக்டிங் அஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் produced annually on certain net aggregate of commodities, materials and immaterial, including the service of all kind. This is the true net annual income. True net annual income or revenue of the country or national dividend அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ரியேட்டர்ஸ். அவருங்க என்ன சொல்கிறாருன்னா, த வெல்ஃபேர் ஆஃப் த நேஷன் கேன் scarcely be inferred from a measurement of national income as defined by the GDP. The goals for more growth should be specific of what and what for what அப்படின்னு சொல்கிறது வந்து சைமன் குஸ்னட். இவர் தான் வந்து ஜிடிபியை வந்து க்ரோத் பண்ண, ஜிடிபியை வந்து
க்ரியேட் பண்ணார். அதே மாதிரி இன்கமையும் வந்து இவர் தான் வந்து க்ரியேட் பண்ணார். நேஷ்னல் இன்கமையும் இவர் தான் க்ரியேட் பண்ணது வந்து சைமன் குஸ்னட். ஓகே, அடுத்தது வந்து அவரே இன்னொரு ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஓகே, the net output of a commodity and service flowing during the year from the country productive system into the hand of the ultimate consumers or into net addition to the country's stock of capital growth அப்படின்னு சொன்னது வந்து சைமன் குஸ்னர் சொன்னாங்க. இப்போது நேஷ்னல் இன்கமோட பேசிக் கான்செப்ட்னால் என்னென்னு பார்த்தோன்னா, ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி ஃபேக்டர் காஸ்ட்டு, பர்சனல் இன்கம், disposable income, per capita income, real income, ஜிடிபி டிஃப்ளேட்டர், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்ன சொல்ல, நேஷ்னல் இன்கம்மோட பேசிக் கான்செப்ட். இப்போ ஜிடிபினா என்னென்னா, ஜிடிபி is the total market value of final goods and service produced within the country during a year. ஜிடிபின்றது என்னென்னா, டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கண்ட்ரி டூரிங் ஏ இயர்னு தான் வந்து ஜிடிபி. இதை வந்து திஸ் இஸ் கேல்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் இஸ் நோன் அஸ் ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கேல்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். இது வந்து திஸ் இஸ் கேல்குலேட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிபி பை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து பார்த்தோன்னா, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்டிபினா என்னென்னா, என்டிபினா வந்து என்டிபி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன் தான் என்டிபி. NDP is the value of the net output of the economy during the year. Some of the country's capital equipment wears out or bring outdated each year during the production process. NDPன்றது வந்து value of net output of the economy during the year. NDPன்றது என்னன்னா, value of net output of the economy during the year சொல்கிறாங்க. Some of the country's capital requirement wears out or brand becomes outdated each year during the production process. Okay. GNPனா என்னென்னா, GNP is the total measure of the flow of the final goods and service at market value resulting for the current production in a country during year. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ஜிடிபி தான் ப்ளஸ் வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து பார்த்தோன்னா, வெளிநாட்டிலேருந்து வர காசையும் வந்து கூட கணக்கு வச்சுக்கிறது தான் வந்து ஜிஎன்பி. இதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 5 டைப் ஆஃப் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் சேர்ந்து வருது. என்னென்னா, சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி, இது எல்லாமே அதுதான். ஜிஎன்பின்றது என்னென்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி ப்ளஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து ஜிஎன்பின்னு சொல்கிறாங்க. ஜிஎன்பியோட ஃபார்முலா எங்கே இருக்குது பார், ஜிஎன்பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏஎம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இதுதான் வந்து ஜிஎன்பி. நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னென்னா, NNP refer to the value of the net output of an economy during the year. ஒரு இயரோட நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து என்என்பின்னு சொல்கிறாங்க. NNP is obtained by deducting the value of depreciation. NNP ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் அலவன்ஸ்ன்றது தான் வந்து NNP. இந்த ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னென்னா, NNPன்னா என்னென்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்டுன்னா என்னென்னா, டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு டோட்டலாக பே பண்ணுற அமௌண்ட் தான் என்னென்னா NNP அட் ஃபேக்டர் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். Thus, from the money value of NNP at market price, we deduct the amount of indirect taxes and add subsidies to arrive at the net national income at the factor cost. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஃபார்முலா. NNP at factor cost equal to NNP at market price minus
இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடி அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம்னா என்னென்னா, personal income is the total income received by the individual of a country from all sources before payment of direct taxes. Personal income is என்னன்னா is the total income received by a individual of a country from all sources before டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து மணி ரிசீவ் ஆகிருக்கோ அதுதான் வந்து பர்சனல் இன்கம் சொல்கிறாங்க. பர்சனல் இன்கம் வந்து எப்போவுமே வந்து நேஷ்னல் இன்கம்க்கு வந்து ஈக்குவல் ஆகாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் த ஃபார்மர் இன்க்ளூட் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வேர் தேர் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் பேமெண்ட். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் வந்து நேஷ்னல் இன்கமில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறதில்ல. இது வந்து பர்சனல் இன்கம்லேயும் இன்க்ளூட் ஆகும். முதியோர் நிதி தொகை காசு வருதில்ல, அது வந்து சொல்கிறாங்க. National income is derived from personal income is derived from national income by deducting undistributed corporate profit and employee contribution to social security schemes and adding transfer payment. பர்சனல் இன்கம் வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் இன்கம் வந்துலேருந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க. எதுன்னா ஒரு சில விஷயங்களை அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸு, எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸு அண்ட் ஆடிங் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே அதுலேருந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க. பர்சனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி contribution and undistributed corporate profits plus transfer payments. அடுத்தது பார்த்தோன்னா டிஸ்போசபிள் இன்கம்னா என்னென்னா, டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம்னு இதை சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம் சொல்கிறாங்க. இது வந்து ஹவுஸ் ஹோல்டு கன்சப்ஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். இந்த என்டையர் அமௌண்ட்டை வந்து நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன். டிஸ்போசபிள் இன்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்சப்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற ஃபார்முலாஸை வந்து மேனுமேரி பண்ணிட்டாலே ரொம்ப யூஸ்ஃபுல். பர் கேபிட்டல் இன்கம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது வந்து சைமன் குஸ்னர் சொல்லியிருப்பார். நேஷ்னல் இன்கம் பர் கேபிட்டல் இன்கம்னு தமிழ்நாட்டில் சொன்னது வந்து தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் ஏரியாஸ் கால் பர் கேபிட்டல் இன்கம் சொல்கிறாங்க. இஸ் அப்டைன்ட் பை டிவைடிங் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன். பர் கேபிட்டல் இன்கம் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் டிவைட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. ரியல் இன்கம்னா என்னென்னா, நாமினல் இன்கம் இஸ் நேஷ்னல் இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம் ஆஃப் ஜெனரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் எ பர்டிகுலர் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமினல் இன்கம் இஸ் எ நேஷ்னல் இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம் ஆஃப் எ கிரேட் ப்ரைஸ் ஜெனரல் ப்ரைஸ் லெவலை வச்சு தான் வந்து நாமினல் இன்கம் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து எவ்வளோ இருக்குன்றதை பேஸ் பண்ணி. ரியல் இன்கம் இஸ் த பையிங் பவர் ஆஃப் நாமினல் இன்கம். ஓகே, இது கவனிக்கிறது என்னென்னா, ரியல் இன்கம் இஸ் த பையிங் பவர் ஆஃப் நாமினல் இன்கம். நேஷ்னல் இன்கம் இஸ் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டர்ம் ஆஃப் மணி அட் கரண்ட் ப்ரைஸ். நேஷ்னல் இன்கம்ன்றதுனா என்னென்னா, ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிரஸ்டு இன் டர்ம் ஆஃப் மணி அண்ட் கரண்ட் ப்ரைஸ் லெவலில் இது பண்ணுறது நேஷ்னல் இன்கம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரியல் இன்கமில். பட் இட் டஸ் நாட் இண்டிகேட் த ரியல் ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி. த ரியல் இன்கம் இஸ் இது வந்து பார்த்தோன்னா ஒரு கரெக்டான ஒரு பொருளாதாரத்தை வந்து சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து கரெக்டான லெவல் ஆஃப் பொருளாதாரத்தை வந்து சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட இதுவும் என்னென்னா, ரியல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அட் கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை P1 டிவைடட் பை P0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஜிடிபி இண்டிகேட்டர்னால் என்னென்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஜிடிபிக்கு இண்டிகேட்டர் இஸ் எ இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் changes of goods and service included in GDP.
if it is the price index which is calculated by dividing the nominal GDP in a given year by a year GDP for the same year and multiplying by it by 100. ஜிடிபி டிஃப்ளேஷன்னா என்னென்னா இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்குல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி வந்து சொல்கிறது தான் வந்து ஜிடிபி டிஃப்ளேஷேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் கேல்குலேட்டட். இது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100. இது என்ன சொல்கிறாங்க ஜிடிபி டிஃப்ளேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாமினல் ஜிடிபி டிவைட் பை ரியல் ஜிடிபி இன்ட்டு 100 சொல்கிறாங்க. இது வந்து நேஷ்னல் இன்கம்மை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி மஸ்ட் பி கவுண்டட் அண்ட் கன்வெர்டட் அகெயின் மணி வேல்யூ டூரிங் எ இயர். அதுதான் வந்து நேஷ்னல் இன்கம் சொல்கிறாங்க. ஜிடிபின்றது அதே தான். அதை வந்து ஒரு மணி வேல்யூ, அதுக்கு இவ்வளோ ஒரு மணி ஒரு காசோட வேல்யூவாக கணக்கிடுறது வந்து நேஷ்னல் இன்கம். தஸ் வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ்ட் எய்தர் யூஸ்டு ஃபார் கன்சப்ஷன் ஆர் ஃபார் சேவிங். தஸ் நேஷ்னல் அவுட்புட் கேன் பி கம்ப்யூட்டட் அட் எனி 3 லெவல். நம்ம என்ன தான் ப்ரொடியூஸ் நம்ம என்ன தான் கன்சியூம் பண்ணாலும் நம்ம என்ன தான் சேவ் பண்ணாலும் நேஷ்னல் அவுட்புட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 3 லெவலாக பிடிக்கிறோம். அது என்னென்னா ப்ரொடக்ஷன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லலாம். 3 மெத்தட்ஸ் இருக்குது யூஸ் பண்ணி நம்ம நேஷ்னல் இன்கம்மை வந்து இது பண்ணுறதுக்கு. அது என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட், இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் சொல்கிறாங்க. And if these methods are done correctly, the following question must be old. இப்போ இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணோன்னா அவுட்புட்டு, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் மூணுமே வந்து ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் அதோடய வேல்யூ வந்து ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஜிடிபி ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்பெண்டிங், ஃபேக்டர், இன்கம் ஆர் அவுட்புட் சொல்கிறாங்க. ஜிடிபின்னா என்ன சொல்லிட்டோம் நம்ம, கன்சப்ஷன், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், இது எல்லாமே எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் இதோட ஃபார்முலாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபேக்டர் இன்கம்னா ஜிடிபியோட ஃபேக்டர் இன்கம்னா என்னென்னா இன்கம் ஃப்ரம் பீப்புள் இன் ஜாப்ஸ் அண்ட் இன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், வேஜஸ் அண்ட் சேலரி, ப்ராஃபிட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் அண்ட் பிஸ்னஸ், ரெண்ட் இன்கம் ஃப்ரம் த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் வந்து இது எல்லாமே ஜிடிபி ஃபேக்டர் இன்கம் சொல்கிறாங்க. ஜிடிபி வேல்யூ ஆஃப் அவுட்புட்னா என்னென்னா வேல்யூ ஆடட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த மெயின் எக்கனாமிக் செக்டர்ஸ். இந்த 3 செக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. திஸ் இஸ் பிகாஸ் த 3 மெத்தட்ஸ் ஆர் சர்க்குலர் இன் நேச்சர். இது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் த்ரோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஜென்ரேட்டிங் இன்கம் அண்ட் கோயிங் எஸ் அன் இன்கம் டு த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம எது வந்து இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் பார்த்தோம்ல, நம்ம வந்து எதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோமோ அதில் தான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதுன்னா அதை எடுத்து இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இதே தான் நம்மளுக்கு ஒரு சர்க்கிளாக போயிட்டுருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க சர்க்குலர் இன் நேச்சர். இது எல்லாமே வந்து ஒரு சர்க்குலர் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் மெத்தட். அதில் பார்த்தோன்னா இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ட்ரி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் மெத்தட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்வென்ட்ரி மெத்தடுன்னு சொல்கிறாங்க. அண்டர் திஸ் மெத்தட் வந்து இந்த கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த என்டையர் எக்கனாமி டியூரிங் எ இயர். இது என்ன சொல்கிறாங்க இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த என்டையர் எக்கனாமி during the year. The value obtained is actually the GNP at market price. Care must be taken to avoid double counting. இதை வந்து டபுள் கவுண்டிங் ஆகாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூ இஸ் அப்டைன் அக்கார்டிங் டு த ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ப்ராடக்ட் மெத்தட் மெஷர் த அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி பார்த்தோன்னா இஸ் கால்ட் அஸ் inventory method. And under this method படி பார்த்தோன்னா gross value of output from different sectors like agriculture, industry, trade and commerce is obtained from the entire economy during a year.
the value is obtained is actually the GNP at market price. Care must be taken to avoid double counting அப்படின்னு சொல்கிறாங்க. The value of the final product is derived by the summation of all the value added in the productive process. இந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, நம்ம உள்ளே என்னென்னலாம் பொருள் பண்ணி பார்த்தோமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியாக வர வேல்யூவை தான் வந்து நம்ம ஃபைனல் கவுண்டிங் எடுத்துக்கணும். இதில் வந்து டபுள் கவுண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம், அதை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து கிராஸ் வேல்யூ ஆஃப் த ஃபார்ம் அவுட்புட் இஸ் அப்டெய்ன்ட் as following. 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷனாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த அவுட்புட் ஆஃப் த ஈச் கிராப் இஸ் மெஷர்டு பை multiplying the area sown by the average yield per hectare. Okay, the total output of each commodity is valued at market price அப்படின்னு சொல்கிறாங்க. The aggregate value of the total output of the 64 commodities taken into the measured the gross value of agriculture output. The net value of the agriculture output is measured by making deduction for the cost of seeds, manure and fertilizer, marketing charge, repairs and depreciation from the gross value.